வணக்கண்ணா, நான் என் பேர் சிவகுமார்ண்ணா. ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் சேவண்டியூருங்கண்ணா. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புழுதிகாடு ஓட்டுவோங்கண்ணா. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சேர் ஓட்டுவோங்கண்ணா. நம்மளது ரெண்டுமே ஈவனாக தானே இருக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா லொட்டாட்டர் வேணும்னு தேடிட்டு இருந்தேன். அதில் ஃபேஸ்புக்கில் ஏட பார்த்து கம்பெனிக்கு வந்தேன். மேனுஃபேக்சரிங் செய்கிற இடம் தானே, அங்கே தான் வந்தேங்க. அப்புறம் இந்த மாடல் பிடிச்சிருந்தது, எடுத்துட்டு வந்தேன். இது படைச்சால் வரது இல்லைங்க. குலை ஓட்டும் போது மற்ற இதில் ஓட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா படைச்சால் விழுவும். புழுதி ஓட்டும் போது இதில் வந்து அந்த பிரச்சனை இல்லைங்க. காடு ஒரே ஈவனாக இருக்குங்க. அதனால கஸ்டமர் பார்த்தாலும் ஓகே நீட்டாக இருக்கு அப்படிங்கிறாங்க. அதனால நல்லா இருக்கு. நம்ம இதில் 5 வருஷமா இருக்கிறேன்னா. இது வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ் ஓகேண்ணா. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உழவு நீட்டாக இருக்கு, ஃபினிஷிங் சூப்பராக இருக்கு. எல்லாத்துலையுமே வண்டி அதே மாதிரி வண்டியும் ஃப்ரீயாக போகுது. உழவு நீட்டாக இருக்கு, புழுதியும் சரி சேரும் சரி ரெண்டுமே நீட்டாக இருக்கு. கம்ப்ளைண்ட் இல்லை. ஆனால் பிளேடு தீர்மானம் மற்றது காட்டிலும் இது ஓரளவுக்கு ஓகேண்ணா. ஏன்னா நம்ம மண்ணு பார்த்தீங்கன்னா சரளி மண்ணு, மற்றதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகமாக தேயும். இது கொஞ்சம் நின்று தான் தேயுது. மற்ற ரொட்டாட்டர் ஓட்டும் போது ஓட்டுவோம் அவ்வளோதான். இது கொஞ்சம் கஜா ஓட்டும் போது கொஞ்சம் நல்லா இருக்கு. உழவும் பார்த்தீங்கன்னா டைமிங் கொஞ்சம் குறையுது. அகலம் நல்லா இருக்கு. ஒரு மற்ற காட்டிலும் இது கொஞ்சம் அகலம் இருக்கு. அகலம் இருக்கணும் ஏக்கராவுக்கு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் சேவ் ஆகுது. அப்படிங்கும்போது நம்மளுக்கு டீசல் சேவ் தான், அது பரவாயில்ல. வளையிறது எந்த ஒரு இதுவும் கிடையாது, நீட்டாக இருக்குது. ஃபினிஷிங்கும் அதே மாதிரி கொடுக்குது, சூப்பராக இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா மல்டி கீர் பாக்ஸுங்கிறனால பிரச்சனை இல்லை. ஸ்பீடு ஓகேண்ணா. ரொட்டாட்டர் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சுற்றுறதுனால ஃபினிஷிங் நல்லா வருது, உழவு நல்லா வருது. அதே மாதிரி மல்டி கீர் பாக்ஸுங்கிறனால ஈஸியாக இருக்குது. அப்புறம் செயின் இருந்ததுன்னா கொஞ்சம் அடிக்கடி செலவுக்கிங்க. இது வந்து கீர் பாக்ஸ் ஃபுல்லாக பல்லு டைப்புங்கிறனால பிரச்சனை இல்லை, நீட்டாக இருக்குது. செலவு பெருசாக மெயின்டெனன்ஸ் எதுவும் இருக்காது, நல்லா நீட்டாக ஓடுது. ஸ்பீடு அதே மாதிரி நம்ம என்ன ஆர்பிஎம் வைக்கிறோமோ அதுக்கான அவுட்புட் கிடைக்குது, ஈஸியாக இருக்குது. மற்றது கொஞ்சம் லேஸாக இருக்கும்னா முன்ன பின்னா அட்ஜஸ்ட் பண்ணி திருப்பும் போது என்ன ஒன்று ஏதோ கல் இது பட்டதுன்னா பெண்ட் ஆகும். இதில் அந்த பிரச்சனை இல்லை. மொத்தமாக நவுத்துதை தவிர மற்றபடி பெண்ட் ஆகிறது, இந்த நிலையிறது இதெல்லாம் இல்லை. இந்த லெஜர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெண்ட் ஆகும். பிரேஸ் போடும்போது சப்போஸ் மண்ணுக்கு இது கொஞ்சம் குளிக்கி தள்ளணும்னா வளையும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வளையிற பிரச்சனை இல்லை, நீட்டாகவே இருக்குது. சைடு டோர் கவர் முதலானிக்கு இருக்கிறதுனால எதுவும் கிராச்சஸ் ஆகுறது இல்லை. மண் அப்புங்கிற பிரச்சனை இல்லை. அனல் காடு ஓட்டங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா மேலே லோடு பிடிக்கும்பாங்க. இது மேலே கேப் அதிகமாக இருக்கிறதுனால லோடு பிடிக்கிறதில்ல, ஃப்ரீயாக வந்துடுது. மற்றதில் வந்து பார்த்தீங்கன்னா அது கேப் கம்மியாக இருக்கும், பிளேடுக்கும் மேல் சீட்டுக்கும், அதனால லோடு பிடிக்கும். இதில் அந்த பிரச்சனை இல்லைண்ணா. கேப் அதிகமாக இருக்கிறனால ஃப்ரீயாக வந்துடுது. நம்பி கேரண்டி கொடுக்கலாம்.